Exercise 1.3, question number 1. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் 4 செக்ஷன் இருக்கு. இந்த 4 செக்ஷனில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. Let A denote the set of students. ஏன்ற செட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை மீன் பண்ணுது. B denote the set of sections. Bன்ற செட் எதை டினோட் பண்ணுதுன்னா செக்ஷன்ஸ். ஏன்ற செட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் பீன்ற செட்டு செக்ஷனையும் மீன் பண்ணுது. இப்போ ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 120. ஸோ n of A is equal to 120. பீன்ற செட்டில் செக்ஷன்ஸ் இருக்கு. எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 4 செக்ஷன்ஸ் இருக்கு. Define a relation from A to B. ஏன்ற செட்டுக்கும் பீன்ற செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றாங்க. X is related to Y if the student X belongs to the section Y. X ன்றது ஸ்டூடெண்ட்டையும் Y ன்றது செக்ஷனையும் ரிலேட் பண்ணக்கூடியது கொடுத்துருக்காங்க. Is this relation a function? ஏல இருந்து பிக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். X is related to Y if the student X belongs to the section Y. ஸோ இந்த ரிலேஷனை ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபங்க்ஷனான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆரோ டயக்ராமில் மீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்ற செட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் பீன்ற செட்டு செக்ஷனையும் மீன் பண்ணுது. ஏன்ற செட்டில் இருந்து பீன்ற செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணுறோம். எஃப் இஸ் a function from A to B. ஏன்ற செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 1 2 3 up to 120 ஸ்டூடெண்ட்ஸ். பீன்ற செட்டில் 4 செக்ஷன் இருக்கு. B, Q, R, S. இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டை எடுத்து நம்ம மேப் பண்ணாலும் அவன் கண்டிப்பாக ஒரு செக்ஷனில் தான் இருப்பான். ஸோ அப்போ இங்கே எஃப் ஏன்ற செட்டிலிருந்து பீன்ற செட்டுக்கு நம்ம மேப் பண்ணி பார்க்கும்போது கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், இண்டிவிஜுவல் யூனிக் மேப்பிங்காக ஒரு செக்ஷனில் இருக்க முடியும். அப்போ இந்த ரிலேஷன் என்ன சொல்ல முடியும், ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 40 பேர் 30 பேர் எடுத்துக்கோமே. ஃபர்ஸ்ட் ஒரு 30 பேர் முதல் செக்ஷன்லையும், நெக்ஸ்ட் ஒரு 30 பேர் ரெண்டாவது செக்ஷன்லையும், நெக்ஸ்ட் ஒரு 30 பேர் மூணாவது செக்ஷன்லையும், அடுத்து ஒரு 30 பேர் என்ன பண்ணலாம் 4வது செக்ஷன்ல இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு செக்ஷன்ல தான் இருக்க போறான். அப்போ கட்டாயம் இந்த ரிலேஷன் என்னவா இருக்கும், ஃபங்க்ஷனா இருக்க முடியும். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. எஃப்ன்றது என்ன சொல்ல முடியும், ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. நல்ல கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, ஏன் ஃபங்க்ஷன் சொல்றோம், எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா ஒரு செக்ஷன்ல தான் இருப்பான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷன்ல தான் இருக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் 30, நெக்ஸ்ட் 30, அடுத்து 30, அடுத்து 30 பார்த்தீங்கன்னா 120 பேரையும் 4 பகுதியாக பிரிச்சு 30 பேரை என்ன பண்ண முடியும், நம்ம ஒவ்வொரு செக்ஷன்ல போடலாம். 30 பேர் தான் போடணும் அவசியம் இல்லை, மாற்றி மாற்றி போட்டீங்கனாலும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இன்னொரு செக்ஷன்ல போய் இருக்க மாட்டான், ஒரு செக்ஷன்ல தான் இருப்பான். அப்போ என்ன ரீசன் சொல்றாங்க, சின்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் செட் ஏ, ஏன்ற செட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் will be mapped to some section in B. ஸோ ஏன்ற
செட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்து மேப் பண்ணாலும் கண்டிப்பா எங்க இருப்பான் சம் செக்ஷன் இன் பியா தான் இருப்பான். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன். ஏ டு பிக்கு பதிலாக பி டு ஏன்னு மேப் பண்ணும் பொழுது அது அந்த ரிலேஷனை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், பி டு ஏன்னு டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பி டு ஏ. ஸோ பின்ற செட்ல இருந்து ஏன்ற செட்டுக்கு மேப் பண்ண போறோம். ஸோ பியில் என்ன சொல்லியிருக்கோம், 4 செக்ஷன் பி கியூ ஆர் எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏன்றதுல 120 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்திருக்கோம். ஸோ இங்க பார்க்கும்போது எஃப் இன்வர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஏன்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பி டு ஏ. இங்கே கவனிக்கும் போது இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்குமானா இங்கே இருக்கிறது 4 செக்ஷன், இங்கே இருக்கிறது 120 ஸ்டூடெண்ட். அப்போ பி மேப்டு டு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க என்ன வராது, யூனிக் மேப்பிங் வராது. என்ன காரணம், ஒரு செக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆவரேஜா 30 ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா 120 4 செக்ஷன்ல பிரிச்சிட முடியும். அப்போ இங்க இருந்து என்ன வராது அப்படின்னா யூனிக் இமேஜ் வராது. அப்போ இந்த இன்வர்ஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அப்போ எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சரிங்களா, இந்த இது என்ன வராது, ஃபங்க்ஷனா வராது. ஸோ எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ என்ன எழுதிக்கலாம், எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏ. என்ன காரணம், யூனிக் மேப்பிங் வரல. ஸோ அதுதான் இங்கே ரீசனா எழுத போறோம். சின்ஸ் ஒன் செக்ஷன், அதாவது பீன்ற செட்ல இருக்கக்கூடிய மொத்தம் 4 செக்ஷன், அதுல என்ன வரும், ஒரு செக்ஷன், எந்த ஒரு செக்ஷனும் ஒன் செக்ஷன் will have more than one student, more than one student. ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் என்னவாகும், மோர் தென் ஒன் ஸ்டூடெண்டோட கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா யூனிக் மேப்பிங் வராது. அப்போ எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏ, பட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. F inverse is not a function from B to A. So this is our final answer. Thank you.